பழனி முருகர் வந்து கண்ணில் வந்தாரு. முன்னாடி வந்து வேல் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு அழகா அந்த தூரத்துல இருந்து நான் வந்து 2வது மாடியில இருக்கேன். நின்ன மாதத்துல பஸ் வந்துருச்சு. சரி பஸ்ல ஏறிட்டேன். பாத்தீங்கன்னா ஒரு கார்ல முருகனோட வேல் வந்து அவ்வளவு அழகா புத்தம் புதுசா அப்படி பல நிக்குது. டயர்ல வைக்கும்போது பார்த்தா வந்து திருநெல்வேலி இல்ல. சரி திருநெல்வேலி எங்க போட்டுட்டோமோன்னு தெரியலையே அப்படின்னு திரும்ப அந்த வழியிலேயே போலாம் அப்படின்னு 2வது சுத்தி வர முறை கதவு திறக்குறாங்க. திறந்த உடனே நான் பாக்குறேன் ரொம்ப பெரிய அலங்காரம் எல்லாம் கிடையவே கிடையாது. அது திறந்து கதவை பார்த்த உடனே எனக்கு அப்படி கண்ணீர் தழும்புது. வணக்கம். நம்மள சில பேரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க. சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட தனிப்பட்ட அனுபவம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நான் வந்து பல வருஷமா சாமி கும்பிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும், கல்யாணத்துக்கு பிறகும். எனக்கு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. கடவுள் இருக்காரு அப்படின்றத அது எனக்கு நிரூபிச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரீசென்ட்டா வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கெனான் பிரிண்டர்ஸ் அதுலேருந்து வெளில வரக்கூடிய டோனர் டஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு செட் ஆகல. கன்டினியூஸா டக்ட் ஏசில இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு பிரீத்திங் இஷ்யூ குடுத்துருச்சு. செஸ்ட் டைட்னஸ் இது மாதிரிலாம் ரொம்ப ஹெவியா எனக்கு ஆயிட்டு, அப்புறம் ரொம்ப லாங் லீவ் எடுக்கிற மாரி போயிட்டு நெறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆயிட்டு, சரி அந்த வேலை வேண்டாம் ரிசைன் பண்ணிடலாம். ஹெல்த் ஃபர்ஸ்ட்டா, இன்கம் ஃபர்ஸ்ட்டா அப்படின்னு வரும்போது, ஹெல்த் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த வேலைய நான் ரிசைன் பண்ணிட்டேன். பட் அது வந்து அன்பிளான்டு. திடீர்னு ரிசைன் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு வந்து சரி வீட்ல இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது, சரி எனக்கு வந்து ரொம்ப மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகறதுக்கு சரி, நம்ம திரும்ப யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்மளோட தாட் வந்து திங்கிங் வந்து வேற பக்கத்துக்கு போகும். சரி நம்ம கொஞ்சம் காமா இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, சரி யூடியூப்ல திரும்ப வந்து கையில எடுத்தேன். நல்லா போயிட்டு இருந்தது. இப்பவும் நல்லா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு அடிக்கடி என்ன விஷயம் வரும்னா, நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இத எப்படி சரி பண்ண போறோம்? அப்படின்ற வந்து ஒரு தாட் வரும். அந்த மாரி தாட் வந்த சில நேரத்துல வந்து அப்படி மொபைல் எடுத்துக்கிட்டோ, இல்லாட்டி டிவில சாமி பாட்டு போட்டோ கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணும்போது, பழனி முருகர் வந்து அபிஷேகம் வந்து காட்டியிருந்தாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, முருகர் பெருமான் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருந்தாரு. அதனால உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மொபைல்ல வச்சேன். ஒரு நாள் வந்து எனக்கு அப்படியே என்ன ஒரு தாட் இருந்தது. நம்ம வந்து இப்படியே இருந்தா எப்படி? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே! ஒண்ணு ஜாப் தேடலாமா? இல்லாட்டி வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் அப்போதைக்கு எனக்கு தோணல. சரி கொஞ்ச நாள் வீட்ல இருப்போம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, இந்த செலவு, அந்த செலவு அப்படின்னு வந்தது. குலதெய்வம் கோயிலுக்கு போணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது, கையில காசு இல்ல. கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படின்னாரு. சோ நான் யோசிச்சேன். சரி 2 இன்கம் வந்துட்டு இருந்த இடத்துல 1 இன்கம் தான் இருக்குன்னும் போது, கண்டிப்பா இந்த மாரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஒண்ணு வேற ஜாப் தேடலாமா அப்படின்னு டிசைட் பண்ணும்போது, எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜாப் போகும்போது நமக்கு அது செட் ஆகல அப்படின்னு திரும்ப நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதா தான் இருக்கும். நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. பட் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், என்னோட ஹஸ்பண்டோட கடைக்கு போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கெல்லாம் வந்து முன்னாடி நாள் பார்க்கும்போது அந்த விளக்கெல்லாம் வந்து சரியா இல்ல. சரி பூஜை பண்றதுக்கு நம்ம கிளீன் பண்ணி குடுக்கலாமா அப்படின்னு போனா, அவர் என்ன சொல்லிட்டாரு, "இல்ல உனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு. அதனால நீ வந்து விளக்கெல்லாம் வந்து எதுவும் டச் பண்ணாத" அப்படின்ட்டாங்க. சரி நான் அவரோட பக்கத்துல மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர் என்ன பண்ணாங்க, நான் வெளிய போயிட்டு வரேன் அப்படின்னும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சரி நம்ம இங்க வந்துட்டோமே, பக்கத்துல தானே கந்தக்கோட்டம் இருக்கு. நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்த பிறகு நான் சொன்னேன், "நான் போயிட்டு வரேங்க." "இல்ல இந்த டைம் போவாத. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ போகக்கூடாது." அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல நான் போவேன்." அப்படின்னும்போது, "இல்ல நீ வெயிட் பண்ணு. 6 மணிக்கு மேல கூட போ." அப்படின்னாங்க. சரி பால்கனில வந்து நின்னுட்டு இருக்கும்போது, கடையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்மளும் இது மாரி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தானே, இப்ப நம்மளுக்கு எதுவும் இல்லையே, நம்ம என்னதான் பண்ண போறோம் முருகா? அப்படின்னு அந்த நேரத்துல பழனி முருகர் வந்து கண்ல வந்தாரு. அப்படியே அவர்ட்ட முருகா எனக்கு ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு வழிகாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி திரும்புறேன். மாடியில இருந்து திரும்பி பார்த்தா வந்து ஒரு ஆட்டோ வருது. அது வந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ அந்த இடத்துல வந்துதான்றது கூட எனக்கு தெரியல. அந்த ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல முன்னாடி வந்து வேல் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு அழகா அந்த தூரத்துல இருந்து நான் வந்து 2வது மாடியில இருக்கேன். 2வது மாடியில இருந்து கீழ பார்க்கும்போது அந்த வேல் அவ்வளவு அழகா பெருசா தெரிஞ்சுச்சு. எனக்கு அப்படியே மனசுக்குள்ள வந்து என்னமோ வந்து நம்ம இதோடயே வந்து அட்டாச் ஆகுறோம் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி முருகரே துணை அப்படின்னு சொல்லிட்டு சரி ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு, "இல்லங்க இது மாரி வண்டியில வேல் வந்துச்சு நான் பார்த்தேன். நான் கோயிலுக்கு போறேன். முருகர பார்க்கணும்னு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவர் என்ன பண்ணாங்க, "சரி நீ போயிட்டு வா. நீ சொன்னா கேட்க மாட்டேன்ற" அப்படின்னு. சரி பஸ் பிடிச்சு தான் நான் போனேன். ஆக்சுவலா நடந்து போற மாரி பிளான்ல இருந்தேன். "நீ நடந்துலாம் போக்கூடாது. பஸ் பிடிச்சு போ" அப்படின்னாங்க. அவருதான் வந்து என்ன எப்படியும் கூட்டு வந்து விட்டுருப்பாரு. பட் அப்பதான் வந்து அவர் போயிட்டு வந்து டயர்டா உட்கார்ந்திருந்தாரு அப்படின்றதுனால, நான் அவர டிஸ்டர்ப் பண்ணல. "நீங்க வர வேண்டாம். நான் மட்டும் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பஸ் ஏறி கிளம்பிட்டு போய் நின்ன உடனே பஸ் வந்துருச்சு.
எனக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போயின உடனே பஸ் வராது. எப்படியும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் நிப்பேன். எந்த இடத்துக்கு போனாலுமே அங்க போய் பஸ்ஸுக்கு வேணும் அப்படின்னும் போது எனக்கு டென்ஷனா இருக்கும். அப்படி நினைச்சிட்டு தான் போனேன். ஐயோ இன்னைக்குமே வந்து 1/2 அன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு. அப்புறம் அங்க போய் நிக்கும் போது நின்ன மாத்திரத்துல பஸ் வந்துருச்சு. சரி பஸ்ல ஏறிட்டேன். ஏறிட்டு அடுத்து கந்தக்கோட்டம் ஸ்டாப் கேட்டேன். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்க. சரி இங்கிருந்து இவ்வளவு தூரம் நடக்கணுமே, சரி நம்ம நிழல் பக்கமா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ணிட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டு இப்படி நிமிர்ந்து பாக்குறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல முருகனோட வேல் வந்து அவ்வளவு அழகா புத்தம் புதுசா அப்படி பல நிக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த வழியில தான் நான் போகணும் அப்படின்ற தாட் வருது. எனக்கு வந்து சரி அந்த வழியிலேயே போ, முருகர் காட்டுற வழியில அப்படின்னு சொல்லிட்டு முருகர் காட்டுற வழியிலேயே நான் போறேன். அந்த வண்டியை தாண்டின உடனே ஒரு ஆட்டோல பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு இருக்கு. எனக்கு அடுத்த சிக்னல் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டி போறேன். அதுக்கு அடுத்த ஆட்டோல பாத்தீங்கன்னா ஜனனி அப்படின்னு எழுதியிருக்கு என்னோட பொண்ணு பேரு. அதையும் பார்த்துட்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட நான் அப்படி நடந்து போறேன். போன உடனே வந்து முதல்ல கோயிலுக்கு போல. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஜனனியோட ஒரு தடவை கிருத்திகைக்கு கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல நான் போயிருக்கும் போது நான் பார்த்தேன். ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அடுக்கி வச்சு ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல காட்டியிருப்பேன் இல்லையா அந்த ஸ்டாண்டு. அது ரேட்டு பேசி வச்சுட்டு வந்திருந்தேன். சரி இந்த தடவை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை போகும்போது அது ரேட்டு பார்த்து அதையும் கையில வாங்கிக்கிட்டு பஞ்சபாத்திரம் வந்து நம்மளுக்கு கோட்டை ஆயிடுச்சு. அப்படி பஞ்சபாத்திரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில போயிட்டு பஞ்சபாத்திரம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேரா கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போய் உள்ள போய் பார்த்தாக்கா அங்க வந்து ரொம்ப பெருசா யாரும் கிடையாது. ஏதோ 1-2 பேர் தான் இருந்தாங்க. ஐயர் என்ன பண்ணாரு, நெய் விளக்கு தீபம் வச்சுட்டு திருநூறு குங்குமம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் சாமியை பார்த்துட்டு திருநூறு குங்குமம் வாங்கிட்டு அப்படியே போய் கோயில சுத்தினேன். கையில ஒரு பேப்பர்ல நான் வாங்கின திருநூறு குங்குமத்தை வச்சுட்டு அப்புறம் அப்படி சுத்தும் போது ஹோம குண்டம் இருந்துச்சு. அங்க அப்பதான் வந்து யாகம் வளர்த்திருப்பாங்க போல இருக்கு. அந்த சாம்பல் இருந்தது. அது வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதையுமே வந்து ஒரு பேப்பர்ல எடுத்து வச்சுட்டு அப்படியே கோயில சுத்திட்டு வந்து கொடிமரத்துல விழுந்து கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு கையிலேயே இருந்துச்சு. அதனால நான் அந்த பொருள் எல்லாம் வந்து பேக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை பேக்குள்ள வைக்கும்போது பார்த்தா வந்து திருநூறு குங்குமம் இல்ல. சரி திருநூறு குங்குமத்தை எங்க போட்டுட்டோமோன்னு தெரியலையே அப்படின்னு திரும்ப அந்த வழியிலேயே போலாம் அப்படின்னு 2வது சுத்தி வர திருநூறு குங்குமம் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம இது மாதிரி சாமி கிட்ட இருந்து வாங்கின திருநூறு குங்குமத்தை மிஸ் பண்ணிட்டோமே, சரி இப்படியே போக கூடாது, நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போய் பார்த்தாக்கா நட சாத்திட்டாங்க. சரி என்ன பண்றதுன்னு அப்படியே வெளியே வந்து நிக்கும் போது அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, அம்மா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணு, சாமிக்கு இப்பதான் அபிஷேகம் பண்றாங்க, அலங்காரம் பண்ணிட்டு திறப்பாங்கம்மா அப்படின்னு. 4 மணிக்கு திறந்துருவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் என்ன பண்ணேன், சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து உட்கார்ந்துட்டேன். ஆக்சுவலா நான் வந்து கையில ஒண்ணுமே வாங்கிட்டு போல சாமி பார்க்க போகும்போது, அப்படிதான் போனேன், சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரி அது மாதிரி வெறுமனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்டியல்ல 10 ரூபாய் போட்டுட்டு தான் வெயிட் பண்ணேன். அப்புறம் எனக்கு பக்கத்துல இருக்க வந்து அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு ஒரு தாட் வந்தது, சரி நம்மளும் ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பாட்டில் வாங்க போனா 40 ரூபாய் வித்தாங்க. சரி அதை வாங்கிட்டு வந்து கையில வச்சிருந்தேன். அப்புறம் அந்த பன்னீர் பாட்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருந்தது. சரி என்னதான் அபிஷேகம் முடிஞ்சிட போகுது, நம்ம இதை முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துட்டாக்கா அதையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணுவாங்களே. உள்ள போனா ஆல்ரெடி அபிஷேகம் முடிச்சிருக்காங்க. ஆனா அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன பொருள் யார்கிட்ட இருந்துமே வாங்கல. ஆல்ரெடி இருந்த பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க கொடுத்த பொருட்களை வாங்கி வச்சுட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். சாமி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வெளியே வெயிட் பண்ண வேண்டாம், உள்ள வந்து அப்படியே அங்கேயே சன்னிதானத்துல உள்ளே உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டேன். அப்புறம் கதவு திறந்த உடனே ஒரு ஃபீல் வந்தது பாருங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தடவை நான் கோயிலுக்கு போயிருக்கேன் கந்தக்கோட்டத்துக்கு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பாரு வள்ளி தெய்வானையோட. எனக்கு வந்து அப்ப ரொம்ப பெருசா வந்து ஃபீல் ஆகல. ஆஹ் முருகரோட அவ்வளவு அட்டாச்மெண்ட் வரல. அப்புறம் செகண்ட் டைம் நம்ம ஜனனியோட போனோம் இல்லையா, அப்ப கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா தோணல. ஆனா இந்த முறை கதவு திறக்குறாங்க. திறந்த உடனே நான் பாக்குற ரொம்ப பெரிய அலங்காரம் எல்லாம் கிடையவே கிடையாது. அது திறந்து கதவை பார்த்த உடனே எனக்கு அப்படி கண்ணீர் தழும்புது. எனக்கு எப்பயாவது எனக்கு ரொம்ப வந்து நெருக்கமா ஒரு சாமி கோயிலுக்கு போறேன், எனக்கு ரொம்ப அவங்களோட நான் ரொம்ப பக்தியில இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து இவரை பார்க்கும்போது அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் வந்து தண்ணி கலங்குது. அப்படி அவரை பார்த்துட்டு எனக்கு அந்த சந்தோஷம் சொல்றதுக்கு அளவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நம்மள ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பர்சனை பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஆக்சுவலா வந்து நான் இதுதான் எனக்கு கிடைக்கணும் முருகரோட அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து இது செகண்ட் டைம் எனக்கு வந்து எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஆக்சுவலா சொல்ல போனா பாத்தீங்கன்னா நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூ வரும், வேலையை ரிசைன் பண்ணுவேன், அப்புறம் வீட்டுல இருந்து திரும்ப யூடியூப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்கு பிறகு இது மாதிரி முருகரோட விருதை நான் இருப்பேன் அப்படின்னு நான் ரியலைஸ் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம வந்து நடந்த விஷயம் இது. அதே மாதிரி
முருகரை கும்பிடும்போது அவரோட எனக்கு ஒரு கனெக்ட் வரும் அப்படின்றதுலாம் வந்து நான் நினைக்கவே இல்லை. அந்த படம் எங்க வீட்டுல பல வருஷமா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எனக்கு அந்த படம் இருக்கு. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த படம் தான் அது. இது வரைக்கும் நான் பார்த்ததுல எனக்கு எதுவுமே வந்து ரிலீஸ் ஆனதே கிடையாது. ஆனா நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த படம் வந்து 3வது நாள் எனக்கு பார்க்கும்போது அந்த முருகர் அப்படியே என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்பதான் வந்து எனக்கு ஒரு கனெக்ட் வந்தது. அதுக்கப்புறம் சரி இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுவோம், எவ்வளவு நாள் நம்மளால முடியுதோ அவ்வளவு நாள் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த விரதம். எனக்கு இது மாதிரி நான் கந்தக்கோட்டம் கோயிலுக்கு வந்து இப்படி வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு வரும்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் சாமியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு திரும்ப குங்குமம், திருநீரு, பூ எல்லாமே வாங்கிட்டு திரும்ப பேப்பர்ல மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு துண்டு பேப்பர் கிடைச்சது. அந்த பேப்பர் வந்து என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச பேப்பர். இந்த பேப்பர்ல ஓம் சரவண பவ, அப்புறம் ரவண பவச அப்படின்னு மாத்தி மாத்தி 6 முறை எழுதுவோம் இல்லையா, அது எழுதியிருந்தது. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அது அப்படியேதான் வச்சது. திருநூறு கொட்டலான்னு பார்த்தா சரி எனக்கு அது கொட்டத்துக்கு மனசு வரல. பிரகாரத்தை சுத்தி வந்து உட்கார்ந்துட்டு அதை வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை படிக்கும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு சரியா படிக்க வரல. அதுக்கப்புறம் திருப்பி 2வது தடவை படிச்ச சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஒரு 5 டைம்ஸ் படிச்சிட்டேன். அப்பவும் சாட்டிஸ்பாக்சன் இல்ல. 6th டைமும் நான் படிச்சிட்டேன். அப்புறம் அதை அப்படியே கையில வச்சுட்டு சரி இதை நம்ம கையில வச்சுக்கலாம், அப்பப்போ பார்த்து படிச்சோம்னா மனப்படம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து நான் பேக்குள்ள வச்சுக்கிட்டு குங்குமம், திருநீர் எல்லாம் மடிச்சு உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் கையில இருந்த அந்த ஸ்டாண்டும் பஞ்ச பாத்திரம் பாத்தீங்கன்னா நம்ம அடியில பாத்திரமா தான் வச்சுட்டு இருக்கேன் ஒரு கவர்ல போட்டு. ஆனா அது கீழே கீழே விழுது. என்னடா இது கீழே கீழே விழுது அப்படின்ட்டு திரும்ப எடுத்து சரியா வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா விளக்கேத்துங்கம்மா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு சரவண பவ அப்படின்ட்டு அந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்றேன். அப்புறம் 108 முறை எனக்கு வந்து கரெக்டா கவுண்டிங் தெரியல. அதிகமா சொன்னா குறைவா சொன்னா எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து கவுண்டிங் சொல்லிட்டே இருக்கேன். அவ பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கவுண்ட் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு வந்து அங்க யாரு நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள நான் பார்த்தேன் இல்லையா முருகர். அந்த முருகர் வந்து அவர் மட்டும் தான் தெரிகிறாரு. வெள்ளை வேஷ்டி கட்டி விட்டுருந்தாங்க, சந்தனம் வச்சிருந்தாங்க, மேல தலையில வந்து பூ வச்சு விட்டுருந்தாங்க. ஒரு பக்கம் சேவல் கொடி, ஒரு பக்கம் வேலு. இதை வச்சுக்கிட்டு அப்படியே அசையாம அப்படியே முகம் தெரிகிறாரு. நான் லாங்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முருகர் முகம் வந்து இருட்டுல மாதிரி இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு கொஞ்சம் கருமையா இருக்கும்ல சில, அவ்வளவு பளிச்சுன்னெல்லாம் தெரியாது. நல்லா அலங்காரம் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். இந்த சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணும்போது தான் தெரியும். பட் நான் கண்ணை மூடி பார்க்கும்போது 2 கண்ணு அழகா, மூக்கு அழகான, வாய் சிரிச்சுட்டு, நெத்தியில வந்து சந்தனம் வச்சுக்கிட்டு பட்டை அடிச்சு அதுல ஒரு சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சு அப்படியே வந்து ஒரு பிரகாசமா தெரிகிறாரு. அவரோட அந்த கண்கள் 2 வந்து அவ்வளவு அழகா தெரிஞ்சுச்சு. அப்படியே நான் அந்த 108 முறை வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்க மந்திரத்தை சொல்ல சொல்ல அவரு மனசுல இருந்து கலையாம அப்படியே தெரிகிறாரு. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அது நான் சொல்ல சொல்ல அந்த கையில இருந்த பொருள் வந்து கீழே கீழே விழுந்துச்சு. அது விழுந்து டிஸ்டர்ப் ஆனாலுமே எனக்கு என் மனசை விட்டு அவர் போல. திரும்ப எடுத்து 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 வச்சுக்கிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லி முடிச்சுட்டு ஆஹ் சரி இது வந்து கீழே கீழே விழுந்துட்டு இருக்கு, அவரு இடத்துல படணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டேன், எடுத்து கீழே வச்சுட்டேன். கவர் வந்து பெரிய கவர், திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கவரை கீழே வச்ச உடனே அந்த ஸ்டாண்டு நிக்குது. அப்புறம் கீழே வந்து அந்த பஞ்ச பாத்திரம் எல்லாம் இருக்கு. கவர் வந்து ஓப்பன் ஆயிட்டே இருக்கு. 2 தடவை நான் க்ளோஸ் பண்ணி வச்சு 2 திரும்ப 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 ஓப்பன் ஆகுது. சரி எப்படியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு போலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வச்சுட்டு பஞ்ச பாத்திரத்துல வெளியே வச்சுட்டு முருகா இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முறையுமே அது கீழே வேலை திறக்கல. அப்புறம் சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து போன் பண்ணாங்க. எங்க இருக்க, இன்னும் சாப்பிடாம கூட இருக்கியே, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் வந்துடுறேன், கோயில்ல தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் 2 தடவை போன் பண்ணிட்டாங்க. எங்கம்மா இருக்கீங்க எங்கம்மா இருக்கீங்க, இன்னும் நீங்க சாப்பிடவே இல்லையே அப்படின்ட்டு. இல்லம்மா அதோ கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்து தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு. சரி எப்படியும் வீட்டுக்கிட்ட போனா வாங்கதான் போறோம், இங்க பக்கத்துலயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் விட்டு வெளியே வந்த உடனே ஒரு கடை இருந்தது. நேரா அந்த கடைக்குள்ள போனேன். போயிட்டு தேவையான பொருள்லாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா ஹோல்சேலுக்கா வியாபாரத்துக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க வியாபாரத்துக்கு இல்லைங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், அதுக்காக நான் வீட்டு பூஜைக்கு தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்னொன்னா கேட்டு எடுத்துட்டு இதெல்லாம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு ரேட் கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு அந்த பொருளை கையில வாங்கிட்டு நான் கேட்கிறேன், சரி ஹோல்சேல்னா எவ்வளவுங்க தருவீங்க அப்படின்னா, நீங்க ஹோல்சேல்னா எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுப்போம்மா பிரைஸ் அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து திரும்பி பார்த்தா
கடை பேர் என்னன்னு பாருங்களேன், ஆறுமுகம் செட்டி கடை. சரி, இது வந்து தானா நடக்கிற விஷயம். நம்ம இது ஒண்ணுமே எதுவுமே நம்ம சொல்றதுக்கு இல்ல. மேபி இது வந்து நம்மளோட மைண்ட் தாட்டா இருக்கலாம், இல்லாட்டி கடவுளோட செயலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது இந்த இடத்துல நான் வந்து கேட்டேன் அவங்கள்ட்ட, சரிங்க இப்போ ஹோல்சேலா வாங்கினா நீங்க என்ன பிரைஸ் கொடுப்பீங்கன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு 10-15 பொருள் சொல்லி அந்த பிரைஸ் எழுதி வாங்கிட்டேன். அடுத்து இன்னொரு கடைக்கு போனேன். அந்த இடத்துல வந்து பெரிய கடையா இருந்தது. சரி, அந்த கடையில போயிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு என்னங்க குடுப்பீங்க? இப்ப நான் வந்து புதுசா ஒரு பூஜை பொருள் வியாபாரம் பண்றேன். நீங்க என்னெல்லாம் வந்து எவ்வளவுலாம் விலை குடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீங்க சொல்லுங்க நான் கொட்டேஷன் குடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி நீங்க பில் எல்லாம் போடக்கூடாது. நான் ஜஸ்ட் கோட் தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடையில வந்து கொட்டேஷன் அடிக்கிறதுக்கு கடை பேரு சொல்லுங்க, உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னாங்க. கடை பேரா? கடை பேரு ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னேன். என்னோட நம்பர் சொன்னேன். அந்த கொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஓம் சரவண அப்படின்னு போட்டு என்னோட நம்பர் போட்டு கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த கோட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து என் ஹஸ்பண்ட காட்டினேன். நீங்க இதை பாருங்க, இந்த மாதிரி வந்து நான் வாங்கினேங்க அந்த இடத்துல, போன இடத்துல எனக்கு ஐடியாவே இல்லை, நாங்க போகும்போது எனக்கு இப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இது விஷயமா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப சரி இதை வந்து ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடை பேர் என்ன அப்படின்னு என் பொண்ணு கேட்கும்போது ஓம் சரவண பவன் சொன்னேன். இந்த மாதிரி ஓம் சரவண பவன் பேரை சொன்னோமா, அதுவே பேர் போட்டு வந்திருக்கு. அவ்வளவுதான். உடனே என்ன சொல்லிட்டாங்க, சரி அதுவே பேரா வச்சிடலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி இப்படி ஆரம்பிச்சதுதான் வந்து இந்த ஒரு புது பிசினஸ் ஐடியா. நீங்க பாருங்க, முருகருக்கு நான் அவ்வளவு எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. கிருத்திகை எல்லாம் வந்து ரொம்ப பெருசா கும்பிடவும் மாட்டேன். எல்லாருமே வந்து எனக்கு சொல்லுவாங்க, எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா முருகருக்கு கிருத்திகை அன்னைக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. மாமியாரும் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன். முருகருக்கு பால் மட்டும்தான் காய்ச்சி வைப்பேன். ஒரு ஏலக்காய், பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ போட்டு பால் மட்டும்தான் காய்ச்சி வைப்பேன். எப்பயாவது எனக்கு தோணும் போது படையல் பண்ணுவேன். அதே மாதிரி ஆடி கிருத்திகைக்கு படையல் போட்டு பண்ணுவேன். இது மாதிரி இப்படிதான் வந்து நான் முருகர் கும்பிட்டுட்டு இருந்தேன். பெருசா அட்டாச்மெண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து யூடியூப்ல இருந்து எல்லாம் பேசும்போதுல இருந்து முருகர் 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 சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணும், இப்படி எல்லாரும் முருகர் முருகன் முருகர் பின்னாடியே போறாங்களே, அப்ப இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை எல்லாம் எப்ப கும்பிடுவாங்க அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனா இப்ப பாருங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் முருகர் வந்து உங்கள்கிட்டயும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், எனக்கு அட்டாச்மெண்ட்டே வரலன்னு. அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் தான் என் கூட இருக்காரு, என்னை வழி நடத்திட்டு போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் 48 நாள் நான் முருகர் விரதம் இருப்பேன் அப்படின்றத நான் யோசிக்கல. முருகர் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நான் கண்டினியூ பண்ணி முடிப்பேனான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முருகர் விரதம் போயிட்டு தான் இருக்கு. முருகரை நான் ரியலைஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. என்கிட்ட பல வருஷமா அந்த முருகர் போட்டோ இருக்கு. நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளவு வந்து ஃபுல்ஃபில்டா எனக்கு இருந்தது இல்ல. அதே மாதிரி திருச்செந்தூர் ட்ரிப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் என்ன வேண்டினா அங்க எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு. இப்படி இதெல்லாம் நடந்துட்டு வருது. பாத்துக்கங்க, நம்ம கூட வந்து யாரு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்து முருகர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, முருகா அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் என்கிட்ட எதுவும் இல்லை. எல்லாமே வந்து உங்க வழிதான். நான் போய் புதுசா ஒருத்தரை பார்ட்னரா தேடி அவங்கள்ட்ட இருந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி இப்படி எல்லாம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீதான் எனக்கு பார்ட்னர். உன்னை வச்சுதான் இந்த பிசினஸ். அதாவது நீதான் என்ன வழி நடத்திட்டு போகணும். மூலாதாரமே நீதான் முருகா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறத நான் முதல் போடுறேன். அந்த முதல் போட்டதுல இருந்து என்னை நல்லபடியா வழி நடத்திட்டு போங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு, இந்த பிசினஸ் வந்து நல்லா போச்சுன்னா அது முருகரோட அருள், முருகரோட பெருமை. இல்ல இந்த பிசினஸ் வந்து எனக்கு சரியா போகல அப்படின்னா அது எனக்கு முருகர் வந்து கத்துக் கொடுக்குற ஒரு பாடம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அதை ஏத்துக்கலாம்னு இருக்கேன். இப்போ நான் என்னென்ன பொருட்கள்லாம் பண்றேன் அப்படின்ற லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள், அபிஷேக பொருட்கள், இதெல்லாம் தான் வந்து நான் சேல் பண்ணலாம்னு இருக்கேன். நல்ல பிராண்ட், நல்ல குவாலிட்டி, பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். நான் வேலைக்கு போகும்போது சில நேரத்துல பூஜை பொருள் வந்து 1-2 இல்லாம இருக்கும். கொஞ்சம் அரைகுறை மனசோட பூஜை பண்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துக்கு கிளம்பி போய் பூஜை பொருள் வாங்க முடியாது. ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிரும், இருக்க பொருளை வச்சு பூஜை பண்ணிடுவேன். வீட்டுக்கு வரும்போது வாங்க மறந்துட்டேன்னா சரி திரும்ப போய் வாங்க முடியாதுன்னு இருக்க பொருளை வச்சு பூஜை பண்ணுவேன். வீட்டு பக்கத்துல கடை இல்ல அப்படின்றவங்களுக்கும், வேலைக்கு போறோம் கரெக்ட் டைமுக்கு போய் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கும், மறந்துடாம பூஜை பொருட்கள் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட சின்ன சின்ன பூஜை பொருட்கள், அதாவது பிரசாதம் வைக்கிற தட்டு, சாமி சிலைகள் வைக்கிற பீடம், பஞ்ச பாத்திரம், சாமி வைக்கிற அந்த ஸ்டெப் மாதிரி இருக்க ஸ்டாண்டு, இதெல்லாமே வந்து அதையுமே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசனையில இருக்கேன். நம்ம சிஸ்டர் ஒரு விளக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுவுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அது கிடைச்சதுன்னா சொல்றேன். ஆன்லைன்ல அதிக விலைக்கு விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல போய் பார்த்து எந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம்னு ஒரு யோசனையில இருக்கேன். இது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்,
அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு நேர்லயோ போய் பேசியோ இல்ல போன்ல பேசியோ வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணியோ அவங்கள்ட்ட சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைவா விலை குறைவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு விலை குறைவா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்க. இதுல இருந்து அப்படியே வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அது நமக்கு போறது இல்ல போகாது அது எப்படி இருக்குன்றது முருகனோட கையில. என்னோட நம்பிக்கை என்னன்னா நம்ம வந்து 4 பேருக்கு நல்லது பண்றோம் அப்படின்னும் போது நமக்கும் ஒருத்தர் நல்லது பண்ண வருவாங்க அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை. நான் நம்புறது என்னன்னா நல்ல மனிதர்கள் என்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம வந்து நேர்மையாவும் நியாயமாவும் நம்பிக்கையோடும் ஒரு விஷயத்துல இறங்கும் போது அது ஒரு நாளும் தோல்வி அடையாது அப்படின்றது என் வாழ்க்கையில நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். நான் முன்னாடி எந்த நிலையில இருந்தேன், அதுக்கு பிறகு நான் எந்த நிலையில இப்ப இருக்கேன் அப்படின்றது நான் எதனால எனக்கு இந்த நிலைமையில நான் வந்து நிக்கிறேன் அப்படின்றது என்னோட லைஃப்ல வந்து நான் கடந்து வந்து ஒரு பயணம் வந்து நான் திரும்பி பார்க்கும்போது அது எனக்கு ரொம்பவே வந்து என்னையே நானே ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு என்னையே நான் மதிக்கிற அளவுக்கு தான் நான் நடந்திருக்கேன். ஸோ ஒரு நாளும் பொய் சொன்னது கிடையாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாது, பேராசைப்பட்டது கிடையாது. நியாயமா நான் உழைப்பு கொடுக்குறேன், கடவுளே எனக்கு அது ஊதியத்தை கொடு அப்படின்னு கேட்டுதான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். எனக்கு இது வரைக்குமே வந்து துணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் நம்புற தெய்வங்கள் தான். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட தான் போய் சொல்லிடுவேன். அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியா வந்து நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னால முடியும் போது ஒரு விலைக்கு ஏத்தி வைப்பேன். முடியலையா என்னால கோயிலுக்கு கூட போக முடியலையா நின்ன இடத்துல நின்னு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கடவுளை வேண்டிக்குவேன். இவ்வளவுதான் வந்து என் லைஃப்ல பண்ண ஆன்மீகம். என்னோட உழைப்பு கொடுத்த கடவுள் அதுக்குண்டான ஊதியத்தை கொடுத்தாங்க. நான் ஒரு நல்ல நிலைமையில இன்னைக்கு இருக்கேன். இப்போ இந்த ஒரு ஒரு சின்ன டவுன் வந்து எனக்கு வந்திருக்கு. இந்த டவுன்ல நான் இன்னும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட முயற்சியில நான் எடுக்கிறேன். என்னைக்குமே நம்ம வந்து சும்மா வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாம ஏதோ ஒண்ணு செய்யறோம் அப்படியும் அதுவும் வந்து முக்கியமா லேடிஸ்க்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம மூலமா ஏதாவது வருமானத்தை குடும்பத்துக்கு எடுக்கணும். பட் நம்மளை பார்த்துதான் வந்து குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்றதுனாலயே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு வருமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சோ அப்படி உருவானதுதான் இந்த முயற்சி. என்னோட நம்பிக்கை என்னன்னா முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தே அப்படின்னு ஏகேவோட சாங்ல இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். உங்க எல்லாரையும் நம்பி ஆரம்பிக்கிற இந்த பிசினஸ்க்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.